எல்லாருக்கும் வணக்கம். இது கோர் ஆடியோஸ். நான் ஜாவத் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான சப்வூஃபர் பற்றி தான். இது எஸ்விஎஸோட SB4000. இது 1200 வாட்ஸ் கண்டினியூஸ் பவரும் 4000+ வாட்ஸ் பீக் பவரும் கொண்ட ஒரு பவர்ஃபுல் சப்வூஃபர். இந்த வீடியோவில் இந்த சப்வூஃபர் பற்றி ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த சப்வூஃபரை நீங்கள் லிவிங் ரூமில் வச்சாலும் சரி, இல்லை உங்களோட டெடிகேட்டட் ஹோம் தியேட்டரில் வச்சாலும் சரி, ரெண்டுத்துல என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம், என்ன மாதிரியான கஸ்டமருக்கு இந்த சப்வூஃபர் செட் ஆகும், இந்த சப்வூஃபர் ஏன் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது, அப்படி இந்த சப்வூஃபருக்குள்ள என்ன மாதிரியான காம்பனன்ட்ஸ் இவங்க வச்சிருக்காங்க, ஒரு சப்வூஃபருக்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, அண்ட் நான் ஏன் என்னோட 14x14 ரூமுக்கு இவ்வளோ பவர்ஃபுல்லான சப்வூஃபரை சூஸ் பண்ணேன், இதை பற்றிலாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நிறைய தகவல் கிடைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இது கோர் ஆடியோஸ். நான் ஜாவத் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ப்ராடக்ட் பற்றி தான். அண்ட் நான் எப்போவுமே என்னோடய வீடியோஸில் சொல்லுவேன், ஒரு ஹோம் தியேட்டரோட பிரெயின் அண்ட் ஹார்ட் வந்து ஒரு ஏவி ரிசீவர் தான். பட் அதே ஹோம் தியேட்டரில் நீங்கள் உங்களுக்கு மற்ற ஸ்பீக்கர்ஸில் இருந்து வர சவுண்ட்ஸ் எல்லாம் பவரோடு கொடுக்கறதோ, இல்லை அந்த சவுண்டெல்லாம் ஒரு லைஃப் கொடுத்து அதை ரியல் டைமில் ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றுறது இந்த எக்யூப்மெண்ட் தான். இது நன் அதர் தேன் சப்வூஃபர்ஸ் பற்றி தான் நான் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு பர்டிகுலர் பிராண்டை நம்ம சேனலில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஹோம் தியேட்டர் பிகினர்ஸ்க்கு இது புதுசாக இருக்கலாம். ஆனால் ஹோம் தியேட்டர்ஸ்க்கு பரிச்சயமானவங்களுக்கு இந்த பிராண்டை பற்றி தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. திஸ் இஸ் நன் அதர் தேன் எஸ்விஎஸ். ஸோ எஸ்விஎஸ்ங்கிறது ஒரு யூஎஸ் பிராண்ட். அண்ட் இதை பற்றி தான் நம்ம இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் சப்வூஃபர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட், அது எந்த அளவுக்கு உங்களோட ஹோம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை அடுத்த லெவலுக்கு எலிவேட் பண்ணும், ஏன் ஒரு ஹை அண்ட் சப்வூஃபரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், ஈவன் தோ நீங்கள் ஸ்பீக்கர்ஸ் ஒரு மீடியம் பட்ஜெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும், அண்ட் அதில் எந்த அளவுக்கு அந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் என்னோடய ரூமில் என்னோடய பெட்ரூம் உங்களுக்கே தெரியும், ஒரு சின்ன பெட்ரூம் தான். பட் இதை நான் ஹோம் தியேட்டராக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் 13.1 சேனல் நான் போட்டிருக்கேன். அண்ட் இந்த ஹோம் தியேட்டரில் ஒரு மேசிவ் சப்வூஃபர், ஒரு மேசிவ் ஹை அண்ட் சப்வூஃபரை நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஏன் இவ்வளோ சின்ன ரூமுக்கு இவ்வளோ பெரிய சப்வூஃபர் நான் போட்டேன், இந்த கேள்விக்கான பதில் எல்லாமே இந்த வீடியோவில் அடங்கியிருக்கு. ஸோ நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் அண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் சப்வூஃபரை பற்றி உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது நம்மக்கிட்ட இருக்கிறது SB4000 எஸ்விஎஸோட பிராண்ட். அண்ட் இந்த சப்வூஃபரை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பிராண்டை பற்றி ஒரு ஷார்ட் ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ எஸ்விஎஸ்ங்கிற இந்த பிராண்ட் 1998 கேரி யக்கோபியன் சொல்லி ஒரு நபரால் யூஎஸில் ஒஹாயோங்கிற மாகாணத்தில் உருவாக்கப்பட்ட கம்பெனி தான். ஸோ அந்த காலகட்டத்தில் அவர் கவனித்த விஷயம், ஸ்பீக்கர்ஸ் நிறைய ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஆனால் சப்வூஃபர்ஸ்னு வரும்போது ஹை அண்ட் சப்வூஃபர்ஸ்லாம் விலை நம்ம நினச்சே பார்க்காத அளவுக்கு ரொம்ப ஒரு ப்ரீமியம் கேட்டகரியில் தான் இருந்தது. அது ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸோ இல்லை அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு சுத்தமாக அதை அஃபோர்ட் பண்ணுற மாதிரி அந்த ப்ரைஸிங்லாம் அந்த டைமில் கிடையாது. ரொம்பவே ஹைலி எக்ஸ்பென்சிவாக இருந்தது அந்த டைமில் சப்வூஃபர்லாம். ஸோ இந்த மார்க்கெட் ஸ்டடியாக அவர் பண்ணிவிட்டு அவர் என்ன திங்க் பண்ணாருன்னா, ஏன் நம்ம சப்வூஃபர் மட்டுமே ஃபஸ்ட்டு தயாரிக்கக்கூடாது, அதுவும் அந்த ஹை கிளாஸ் ஹை அண்ட் சப்வூஃபர் ஓரளவுக்கு மிட் பட்ஜெட்டில் வர மாதிரி நம்ம தயாரிக்கலான்னு சொல்லி ஐடியா பண்ணி அவர் இந்த எஸ்விஎஸ் லைன் ஆஃப் சப்வூஃபர்ஸை ஃபஸ்ட்டு மார்க்கெட்டுக்கு 1998 அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அண்ட் எவர் சின்ஸ் அவர் அது மார்க்கெட்டில் கொண்டு வந்ததுக்கப்புறம்
எல்லா ரிவ்யூஸும் வந்து ரொம்ப பாசிட்டிவாக வருது. அண்ட் நிறைய மேகசினில் வந்து இந்த சப்வூஃபரை பற்றி நிறைய பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து அந்த டைம்லலாம் வந்து இந்த பெய்ட் ரிவ்யூஸ்லாம் கிடையாது. அந்த பர்டிகுலர் மேகசின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆர்த்தடாக்ஸாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்து மேகசினில் போட்டுற மாட்டாங்க. ஏன்னா அதுதான் ஒரே சோர்ஸ். அந்த டைம்லலாம் வந்துட்டு இந்த ஆடியோ சிஸ்டமை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ஒரே சோர்ஸ் வந்து மேகசின் தான், ஏவி மேகசின்ஸ் தான். அண்ட் அவங்களும் வந்துட்டு டிவிஸ்லாம் வந்து ஒரு சில ஷோஸ்லாம் பண்ணுவாங்க ஏவி பற்றி. ஸோ இந்த 2 சோர்ஸ் தான். அண்ட் மேஜர் சோர்ஸ் வந்து 90s உங்களுக்கு வந்து அந்த ஏவி மேகசின்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அதில் வந்து நல்ல ரேவ் ரிவ்யூஸ் வந்து நிறைய வந்துருச்சு இந்த சப்வூஃபருக்கு. ஸோ அப்போத்துலேருந்து அவங்க வந்து சப்வூஃபரோட ப்ரொடக்ஷன் வந்து ஒன்லி யூஎஸில் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. பட் வேர்ல்டு லெவலில் அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு வந்ததுக்கப்புறம் வேர்ல்டு ஃபுல்லாக அவங்களோட பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்தில் எஸ்விஎஸ்ங்கிற இந்த ப்ராடக்ட் இல்லாத ஊரே கிடையாது. ஹோம் தியேட்டர்னாலே வந்து சப்வூஃபர்னாலே வந்து எல்லாருக்கும் மைண்டில் வருது எஸ்விஎஸ்ன்ற இந்த பிராண்டு தான். அண்ட் இந்த பிராண்டில் வர இந்த சப்வூஃபர்ஸ்லாம் வந்து ரொம்பவே சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கும். அண்ட் இந்த சவுண்டிங்லாம் வந்துட்டு இதில் வர அந்த பேஸ்லாம் வந்து ரொம்ப ஃபெனாமினலாக இருக்கும். இது வந்து நம்ம ஒரு நார்மல் சப்வூஃபரில் எதிர்பார்க்கவே முடியாது. நீங்கள் நிறைய ஹை அண்ட் சப்வூஃபர்ஸே வந்து இதுக்கு முன்னாடி வந்து தோற்று போயிடும். ஸோ அந்த அளவுக்கு இந்த பேஸில் வந்து ஒரு சிக்னேச்சரை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது வந்து எஸ்விஎஸ் தான். ஸோ நீங்கள் வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து எந்த பிராண்டில் வேணாலும் போடலாம். ஆனால் சப்வூஃபர் வந்து நீங்கள் எஸ்விஎஸ் போட்டு பாருங்கள். நீங்கள் ஒரு சாதாரண மீடியோகோர் ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் போட்டிருந்தாலும் அதுக்கப்புறம் எஸ்விஎஸ் நீங்கள் வந்து அதில் இன்க்ளூட் பண்ணதுக்கப்புறம் அது சவுண்டிங் ஆகிற அந்த தன்மையே வேறு மாதிரி மாறிடும். உங்களோட ஹோம் தியேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கே போயிடும். இப்போ நம்ம ஹோம் தியேட்டரில் இருந்தால் இப்படி சவுண்டு வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே வியந்து போயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இதோட பர்ஃபார்மன்ஸ். அண்ட் நாங்களே வந்துட்டு இப்போ 7.2 சேனலுக்கெல்லாம் நாங்கள் வந்துட்டு கஸ்டமர்ஸ்க்கு வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். ஹாலில் தான் இன்ஸ்டால் பண்ணுவோம் மோஸ்ட்லி. பட் அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு பேக்கேஜாக கொடுக்கும்போது நாங்களே வந்து எஸ்விஎஸில் வந்து 1000 ப்ரோ இந்த மாதிரி சப்வூஃபர்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸ்பீக்கர்ஸ் வந்து கொஞ்சம் மிட் பட்ஜெட்டில் கொடுத்துட்டு சப்வூஃபர் மட்டும் கொஞ்சம் ஹை எண்டில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இதனால் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கேட்கும் போதே அது வந்து ஒரு மாதிரியான ஒரு இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணுது. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது அது. அண்ட் இப்போ வர ப்ராஜெக்ட்ஸில் எல்லாம் நிறைய நாங்கள் வந்து நீங்களே கவனிச்சுப்பீங்க, லாஸ்ட்டு ஒரு 2 ப்ராஜெக்டில் நாங்கள் எஸ்விஎஸ் சப்வூஃபர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம். அண்ட் இதிலேருந்து வர அந்த சிக்னேச்சராக இருக்கட்டும், அதாவது சப்வூஃபருக்குன்னு உரிய, அதாவது எஸ்விஎஸ்க்குன்னு உரிய ஒரு சிக்னேச்சர் இருக்குது சப்வூஃபர்ஸில். ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த சப்வூஃபரை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ எவர் சின்ஸ் அது பார்த்ததுலேருந்து இந்த சப்வூஃபர் எப்படின்னா நம்ம வந்து நம்மளோட ஹோம் தியேட்டர்னு ஒன்று பில்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த சப்வூஃபர் போடணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை இருந்தது. ஸோ நான் இந்த ரூமில் வந்து சூஸ் பண்ண மாடல் வந்து SB4000. எஸ்விஎஸில் வந்து 2 மேஜர் லைன் ஆஃப் சப்வூஃபர்ஸ் இருக்குது. அண்ட் 4-5 கேட்டகரி வந்து வச்சுருக்காங்க. இப்போது 2 மேஜர் லைன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா PB சீரீஸ் அண்ட் SB சீரீஸ். PBனா போர்ட்டட் சப்வூஃபர், SBனா சீல்டு பாக்ஸ். ஸோ சீல்டு சப்வூஃபர்ஸ். ஸோ இதில் வந்து 5 சீரீஸ் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து 1000 சீரீஸ், 2000 சீரீஸ், 3000 சீரீஸ், 4000 சீரீஸ் அண்ட் அல்ட்ரா சீரீஸ். ஸோ இதுதான் வந்து இவங்களோட லைனப், ப்ராடக்டோட லைனப். அண்ட் ரொம்பவே வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். ரொம்ப உங்களுக்கு வந்து குழம்பாது இந்த மாடல்ஸ்லாம். ஸோ இந்த மாடல்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு இவங்களோட வெப்சைட்லேயே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இப்போது நம்ம வந்து இந்த சப்வூஃபரோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ SB4000ஓட என்க்ளோஷர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான MDF வுட்டோட வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்பவே ஒரு ஹை டென்சிட்டி MDF கேபினெட் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ட்ரைவ் பார்த்தீங்கன்னா 13.5 இன்ச் ஹை எக்ஸ்கர்ஷன் ட்ரைவ். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹை எக்ஸ்கர்ஷன்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரைவோட மூமெண்ட், அந்த லீனியர் மூமெண்ட் உள்ளே வெளியே போயிட்டு வருது இல்லையா. ஸோ அது வந்து ரொம்பவே இந்த ட்ரைவ் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. அந்த லோ ஃப்ரீக்வன்சிஸ் வந்து ஹேண்டில் பண்ணும்போது அப்படியே அந்த ட்ரைவ் வெளியில் வந்து உள்ளே போகும். அது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு வெளியில் வருது, எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு உள்ளே போகுதுங்கிறது தான் எக்ஸ்கர்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எஸ்விஎஸ் சப்வூஃபர்ஸில் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இதோட கேபினெட் வந்து இந்த மாதிரி ஒரு கேலிபர் உள்ள அந்த ட்ரைவை வந்து தாங்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக, ரொம்பவே ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கேபினெட்டே பார்த்தீங்கன்னா ஒரு சீல்டு கேபினெட் தான்.
அண்ட் டிரைவ் பார்த்தீங்கன்னா இதோட டிரைவும் வந்து நம்ம 3000 சீரீஸில் பார்த்த அந்த ப்ரொப்ரைட்ரி எஸ்விஎஸோட ப்ரொப்ரைட்ரி டிரைவ் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிரைவை பற்றி நான் இன்டெப்த்தாக நான் பேசுகிறேன். பட் இப்போதைக்கு இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். அண்ட் இதோட பவர் ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்லெட்ஜ் ஆம்ப்ளிஃபையர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர். அண்ட் இது வந்து 1200 வாட்ஸ் கண்டினியூஸ் பவர் கொடுக்கும். அண்ட் 4000 வாட்ஸ்க்கு மேலே இது வந்து பீக் பவர் போகும். ஸோ இதோட கண்ட்ரோல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 4 பட்டன் இவங்க கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து ஒரு எல்இடி டிஸ்பிளே இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து இதுக்கு ரிமோட்டும் இருக்குது. அதுலேயும் நீங்கள் வந்து இந்த சப்வூஃபரை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் இது போக இதோட ஃபுல் டிஎஸ்பி ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்தீங்கன்னா ஆப் கண்ட்ரோல்டு தான். ஸோ நீங்கள் இதோட ஆப் வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டோ இல்லை ஐஓஎஸ் டிவைஸ்லேயோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இதோட ஈக்குவலைசர்லேருந்து எல்லா கண்ட்ரோலுமே அதில் வந்து இருக்குது. அண்ட் உங்கள் ரூம்க்கு ஏற்ற மாதிரி இதை வந்து பக்காவாக நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து டெடிக்கேட்டட் டிஎஸ்பி சிப் வந்து அனலாக் டிவைசஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. 50 MHz அண்ட் 56 பிட் டிஎஸ்பி சிப் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்பவே வெர்சடைல். அண்ட் அதனால தான் வந்து இந்த டிரைவை வந்து ரொம்பவே ப்ரிசைஸ்டாக அது வந்து கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் இதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா 18 Hz to 270 Hz வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த யூனிட், இந்த சப்வூஃபரோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 54 கிலோ வருது. ஸோ ஒரு ஆளால் கண்டிப்பாக அதை தூக்க முடியாது, கண்டிப்பாக 2 பேர் வேணும். ஸோ இதில் என்ன ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்றது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா இது வந்து 2 டிசைனில் வருது. ஒன்று வந்து மேட் ஆஷ் பிளாக்கில் வருது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக் கிளாசி ஃபினிஷில் வரும். அண்ட் இதில் வந்து ஃப்ரண்ட்டில் க்ரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் எஸ்சிஎஸில் வந்து ஒரு மிட் வேரியண்ட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஸ்டீல் கிரில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவே வந்து நல்ல வெயிட்டாக இருக்கும். அண்ட் இதிலேருந்து அந்த ரெசனன்ஸ் வந்து வராது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ட்ரீட் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபயரிங் டிரைவர் பார்த்தீங்கன்னா 13.5 இன்ச் டிரைவர். இந்த டிரைவரை பற்றியும் நான் பேசுகிறேன். அண்ட் இந்த டிரைவருக்கு பின்னாடி அப்படியே வந்து ஆம்ப்ளிஃபயர், அந்த ஸ்லெட்ஜ் ஆம்ப்ளிஃபயர் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த ரப்பர் ஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க சப்போர்ட்டுக்கு. அண்ட் எஸ்விஎஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எஸ்விஎஸ் சவுண்ட் பாத்துன்னு சொல்லி அந்த ரப்பர் புஷ் வந்து விற்கிறாங்க. அது வந்து தனியாக கிடைக்கும், எஸ்விஎஸ் வெப்சைட்லேயும் கிடைக்கும். இல்லை நீங்கள் வந்து அமேசானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்விஎஸ் சவுண்ட் பாத்துன்னு கேட்டிங்கன்னா, இல்லை சவுண்ட் பாத்துன்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரப்பர் ஃபீட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த புஷ் வந்து என்ன பண்ணோன்னா உங்களுக்கு வந்து அந்த ரெசனன்ஸை வந்து டோட்டலாக எராடிகேட் பண்ணும். அண்ட் எஸ்பெஷலி நீங்கள் வந்து ஹாலில், அதாவது லிவிங் ரூமில் ஆர் நான் அக்வாஸ்டிக் ரூமில் இந்த சப்வூஃபர் வச்சுருந்தீங்கன்னா அந்த ரேட்டில் நாய்ஸை வந்து ரொம்பவே வந்து சிக்னிஃபிகண்ட்டாக அது வந்து கம்மி பண்ணோம். ஸோ அதுலேயுமே வந்து நல்ல ரிவ்யூஸ் வந்து நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அண்ட் நாங்களும் வந்துட்டு லிவிங் ரூமில் இது வந்து போட்டிருக்கோம். அண்டு கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த சவுண்ட் பாத் வந்து எஸ்விஎஸ் சப்வூஃபருக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த பிராண்ட் சப்வூஃபருக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இந்த புஷ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், கிட்டத்தட்ட 9000 rupees ஆகுது. பட் நல்லாவே வந்து எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணும். ஸோ SB4000ல் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த 4000 சீரீஸ் ட்ரைவ் வந்து ஒரு கிளாஸ் ஃபைபர் காம்போசிட் மெட்டீரியல் வச்சு பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப லைட்டாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ரொம்பவே திடமாகவும் இருக்கும். ஸோ இது எதனால் இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 4000+ வாட்ஸ் பீக் பவரை வந்து ஹேண்டில் பண்ணும்போது அந்த டிரைவ் வந்து அந்த மெட்டீரியல், அந்த டிரைவில் இருக்கிற அந்த மெட்டீரியல் வந்து லைட் வெயிட்டாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் ரொம்ப அந்த எலாஸ்டிசிட்டியும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு 4000+ வாட்ஸ் பீக் அவுட் ஆகிற பவரை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால தான் இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எஸ்விஎஸ்க்கே வந்து ஒரு ப்ரொப்ரைட்டரி மெட்டீரியல். இது எஸ்விஎஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், வேறு யாரும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த டிரைவ் வந்து இந்த கேஸ்கெட்டோட ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த சுற்றி இருக்கிற இந்த ரப்பர் சரவுண்ட் தான். இது வந்து மற்ற சப்வூஃபரில் வந்து செமி சர்க்கிளில் தான் வந்து அந்த ஷேப்பில் தான் இருக்கும், செமி சர்க்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். பட் இதில் வந்து ரொம்பவே கஸ்டமைஸ்டாக ஒரு பேராபோலிக் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் உள்ள அந்த டிரைவ் வந்து வெளியிலையும் உள்ளேயும் போயிட்டு வரதுக்கு ரொம்பவே அந்த எலாஸ்டிசிட்டி வந்து நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் அந்த ஸ்ட்ரோக் வந்து உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டார்ஷனும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக முன்னுக்கும் பின்னுக்கும் நகர்ற மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரோக்குமே வந்து ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான இம்பேக்ட் வந்து கொடுக்கும். ஆனால் அது வந்து ரொம்ப சட்டிலாகவும் இருக்கும், ரொம்ப ப்ரிசைஸ்டாகவும் இருக்கும். ஸோ இந்த சரவுண்டும் வந்து இவங்க ரொம்பவே கஸ்டமைஸ் பண்ணி இவங்களுக்கு அந்த டிரைவுக்கு ஏற்ற மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்பவே ப்ராக்டிக்கலாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் ரொம்பவே இம்பேக்ட்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ மேலே இருக்கிற இந்த பவர்ஃபுல் டிரைவ் கேஸ்கேடையும்
அண்ட் கீழே இருக்கிற அந்த வாய்ஸ் மோட்டரையும் ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து ஒரு கனெக்ஷன் பிரிட்ஜ் மாதிரி ஏற்படுத்தி கொடுக்குறது வந்து இந்த ஸ்பைடர் தான். இந்த ஸ்பைடர் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரிஜிடான மெட்டீரியல் தான் இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பவர் கேலிபர் இருக்கிற இந்த ட்ரைவை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஸ்பைடர் ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கால்வாசி சப்வூஃபரில் வந்துட்டு ஒன்று ட்ரைவ் போகும், இல்லை அந்த ஸ்பைடர் போகும். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு ரிஜிடான ஒரு லாங் த்ரோ மெட்டீரியல் தான் வந்து லாங் த்ரோ ஸ்பைடர் தான் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் அந்த ட்ரைவ் வந்து முன்ன பின்ன போகிற அந்த ஆக்ஷனோட இதுவும் வந்து ஒரு ஷாக் அப்சார்வர் மாதிரி இந்த ட்ரைவுக்கு வந்து யூஸ் ஆகும். அண்ட் இதோட முக்கியமான வேலை அந்த வாய்ஸ் காயில் உள்ளே இருக்கிற அந்த வாய்ஸ் மோட்டரை வந்து மேக்னெட்டுக்கு நடுவில் எந்த விதமான சைடில் வந்துட்டு படாமல் அது கரெக்டாக அந்த பிளேஸில் வந்து வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு தான் வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லான இந்த ஸ்பைடரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சப்வூஃபரில் வந்துட்டு ஆக்ஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அந்த கைனடிக் எனர்ஜி ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து விட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அந்த வாய்ஸ் மோட்டர்லேருந்து வர அந்த கனெக்ஷன் வந்து இவங்க டின்சல் லீட்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரைவில் வந்து கனெக்ட் ஆகும் அது. ஸோ அதுவுமே வந்து ரொம்பவே ஒரு நுணுக்கமான ரொம்ப ரிஜிடான மெட்டீரியல் அண்ட் ஹை கண்டக்டிவிட்டி மெட்டீரியல். ஸோ சின்ன சின்ன காம்பனன்ட்ஸும் இந்த ட்ரைவில் ரொம்பவே கவனமாக பொருத்தியிருக்காங்க. ஏன்னா உள்ள ட்ரைவில் அந்தளவுக்கு பவர்ஃபுல் மூமெண்ட்ஸ் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக அந்த ஸ்பேர்ஸ்லாம் தேஞ்சு போகும், அதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. அண்டு அதனால் நம்ம வந்து போடுற மெட்டீரியல்ஸ் ஒவ்வொரு காம்பனண்ட்டும் ரொம்பவே பார்த்து நுணுக்கமாக கவனித்து அண்ட் அதே சமயம் அது ஸ்ட்ராங்காகவும் இருக்கிற மாதிரி போட்டால் தான் லாங் ரன்னில் இந்த ட்ரைவ் இல்லை இந்த சப்வூஃபர் வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு எனாமஸான 4000 வாட்ஸ் அளவுக்கான பவரை வந்து ஜென்ரேட் பண்ணணும்னா அதுக்கு வாய்ஸ் காயில் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கணும். இதில் 3 inch வாய்ஸ் காயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 8 லேயர் எட்ஜ் வவுண்ட் மெத்தடை வச்சு இவங்க வந்து இந்த வாய்ஸ் காயிலை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க, விச் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். ஒரு 1600 வாட்ஸ் கண்டினியூஸ் பவராக இருந்தாலும் சரி, இல்லை 4000+ வாட்ஸ் ஹை பீக் பவரை வந்து ஹேண்டில் பண்ணனாலும் சரி, வாய்ஸ் காயில் ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எனாமஸ் பவரை வந்து ஜென்ரேட் பண்ணுறது தான் இதோட மேஜர் ஃபங்க்ஷனாலிட்டி. ரெண்டாவது ஃபங்க்ஷனாலிட்டி, இந்த மாதிரி பவர் ஜென்ரேட் பண்ணும்போது வாய்ஸ் காயில் வந்து செம ஹீட் ஆகும். ஸோ அந்த ஹீட்டை வந்து டெசிபேட் பண்ணுறதுக்கும் இந்த மெத்தடை வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து அந்த தெர்மல் கம்ப்ரெஷனை வந்து டோட்டலாக எரடிகேட் பண்ணி இந்த சிஸ்டமை வந்து கூலாகவே வச்சுருக்கோம். ஸோ அதுக்காக தான் இந்த வாய்ஸ் காயில் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 8 லேயர் வாய்ஸ் காயில்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி சப்வூஃபர்ஸில் ரொம்ப ரொம்ப ஒரு மேஜர் அண்ட் வைட்டல் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான காம்பனண்ட் வந்து இதில் இருக்கிற அந்த மேக்னெட் மோட்டார் சிஸ்டம் தான். ஸோ இந்த சப்வூஃபரில் இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற மேக்னெட் பார்த்தீங்கன்னா இது வந்து டொராய்டல் ஃபெரைட் மேக்னெட் வந்து டியூவல் மேக்னெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேக்னெட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், அட் த சேம் டைம் ரொம்பவே பவர்ஃபுல். அண்ட் இதில் இருக்கிற அந்த வெயிட் பார்த்திங்கன்னா இதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோ வெயிட் வந்துடும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரிஜிடான மேக்னெட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் இது சார்ஜ் ஆச்சுன்னா இதிலேருந்து வர அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர் வந்து ரொம்பவே எனாமஸாக இருக்கும். இதனால தான் 4000+ வாட்ஸ் வரைக்கும் இது பீக் அவுட் ஆகிறதே. அண்ட் இதில் சார்ஜ் ஆகும்போது உங்களுக்கு அந்த ப்ளஸ் மைனஸ் வரும்போது உங்களுக்கு அந்த வாய்ஸ் காயில் வந்து அந்த பிஸ்டன் ஆக்ஷன் வந்து கொடுக்கறது மெயினாக இந்த மேக்னெட்னால தான். ஸோ இந்த சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காம்பனண்ட்டும் வந்து ரொம்பவே நுணுக்கமாக பார்த்து ஹேண்ட் அண்ட் க்ளவ் மாதிரி ஒர்க் ஆகணுன்ற மாதிரி இவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சிவான மெட்டீரியல்ஸ் இவங்க யூஸ் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து இந்த சப்வூஃபருக்கு ஓவரால் ப்ரைஸிங்லேயும் மேலே ஏறும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4000 வாட்ஸ் எனாமஸ் பவரை வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரியான இந்த மோட்டார் சிஸ்டமை தாங்கி பிடிக்கிற இந்த கேஸ்கெட் பார்த்திங்கன்னா இவங்க வந்து அலுமினியம் கேஸ்கெட்டில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. பட் நார்மல் அலுமினியம் கிடையாது. இது வந்து ரொம்பவே ஸ்டடியாகவும் இருக்கும், ரொம்ப ரிஜிடாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஹை டென்சிட்டி காஸ்ட் அலுமினியமில் தான் இவங்க பண்ணியிருக்காங்க இந்த பேஸ்கெட்டை. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபுல் சிஸ்டமையும் தாங்கி பிடிக்குது, ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் இந்த ட்ரைவுக்கு. அண்ட் இதிலேருந்து எந்த ரெசனன்ஸும் வந்து க்ரியேட் ஆகாமல் இருக்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி ஹை குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் எல்லாம் சேர்த்து தான் இந்த ஃபுல் சப்வூஃபரையும் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் மேஜர் காம்பனண்ட்ஸ். இன்னும் இதில் வந்து சின்ன சின்ன நுணுக்கமான விஷயம்லாம் பார்த்து பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த சப்வூஃபர் வந்து இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் இந்த சப்வூஃபரோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம். இப்போது இந்த சப்வூஃபரோட விலை என்னன்றதை பார்ப்போம். இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 3,90,000, அதாவது SB 4000ஓட விலை.
ஸோ இந்த அளவுக்கு ஒரு சப்வூஃபரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வாங்கணுமா? ஏன்னா இவங்களோட ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா 1000லேருந்து நீங்கள் எடுத்திங்கன்னா 85,000லேருந்து ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 5 lakhs வரைக்கும் இவங்க சப்வூஃபரோட ப்ரைஸிங் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த அளவுக்கு இந்த சப்வூஃபரில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஹை அண்ட் ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க உங்கள் ஹால்லையோ இல்லை உங்களோட லிவிங் ரூம்லேயோ இல்லை டெடிக்கேட்டட் ஹோம் தியேட்டரில் வச்சுருந்தீங்கன்னா இந்த சப்வூஃபர் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். ஏன்னா சப்வூஃபர் வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து புது மாடல் வராது. ஆக்சுவலாக இந்த மாடலே வந்து 2018 வந்த மாடல் தான். இது கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆகிடுச்சு. அண்ட் இந்த நெக்ஸ்ட்டு சீரீஸ் வந்து இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணலை. இன்னும் இதுவே வந்து நல்ல மார்க்கெட்டில் வந்து ஹாட் கேக்ஸ் மாதிரி செல் ஆகிட்டுருக்கு அக்ராஸ் த வேர்ல்டு நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பெருசாக பிரேக் த்ரூ வந்து எதுவும் வரலை. ஏன்னா இருந்த எல்லா டெக்னாலஜியும் ஏற்கனவே வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃப் சப்வூஃபராக தான் நான் பார்க்குறேன். அண்ட் இப்போதைக்கு எந்த மாடலும் வந்து புதுசாக இவங்க வந்து லான்ச் பண்ணல. ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃப் அண்ட் சொஃபஸ்டிகேட்டட் அண்ட் டெக்னிக்கலி ஸ்ட்ராங் சப்வூஃபர் உங்களுக்கு வேணும்னா எஸ்விஎஸ் வந்து அதை தவிர்த்து வேறு பிராண்ட் வந்து என் மைண்டுக்கு வரலை. ஸோ அதனால தான் நான் வந்து என் ரூமுக்கு எஸ்விஎஸ் போட்டேன். அண்ட் இனிமேல் வர ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து நாங்கள் நிறைய எஸ்விஎஸ் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு எஸ்விஎஸ் பிராண்டு தெரியல, என்னவோ புதுசாக இருக்கே அப்படின்னு சப்போஸ் நீங்கள் வந்து ஹோம் தியேட்டருக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு எஸ்விஎஸை பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள். நிறைய ஆடியோ ஃபோரம்ஸில் படிங்க, நிறைய ரிவ்யூஸ் படிங்க. ஸோ எல்லாருமே வந்து இதை புகழ்ந்து தான் தள்ளியிருப்பாங்க. அந்தளவுக்கு நீங்களே வியந்துருவீங்க. இதுக்கு இருக்கிற அந்த ஃபேன் பேஸ் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் த வேர்ல்டு நான் சொல்கிறேன். இந்த சப்வூஃபர்ஸ்க்கெல்லாம் இருக்கிற இந்த சப்வூஃபர்ஸாக இருக்கட்டும் இல்லை எஸ்விஎஸ் ப்ராடக்ட் பொதுவாகவே அதுக்கு இருக்கிற அந்த ஃபேன் பேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வியந்து போயிடுவீங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்களோட ஃபேன் பேஸ் இருக்குது. ஹேவிங் செட் தட், இன்றைக்கி வந்து நம்ம இவ்வளோ விலை கொடுத்து இந்த சப்வூஃபர் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட டேஸ்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து சப்வூஃபர் வந்து ஒரு நல்ல சப்வூஃபராக போட்டிங்கன்னா உங்களோட ஸ்பீக்கர்ஸோட அந்த குவாலிட்டி வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். அதாவது ஸ்பீக்கர்ஸில் வந்து ஃபிசிக்கலாக அந்த குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகுது. பொதுவாக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு மீடியம் பட்ஜெட்டில் நீங்கள் வந்து சப்வூஃபரோ இல்லை லோ பட்ஜெட்டில் நீங்கள் சப்வூஃபர் வாங்கி போட்டிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களோட ஸ்பீக்கர்ஸோட வால்யூமை வந்து இல்லை அதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்சோட இன்டர்ஃபியரன்ஸ் ஆகி உங்களுக்கு டயலாக்ஸோ இல்லை மற்ற எஃபெக்ட்ஸோ வந்து அமுங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை வந்து க்ரியேட் பண்ணும். நீங்கள் ப்ராப்பராக சப்வூஃபரை வந்து போடலை இல்லை அது ப்ராப்பராக கேலிப்ரேட் பண்ணலைன்னா இது பொதுவாக நடக்கிறது. அண்ட் சப்வூஃபர் ஆன் பண்ணாலே எனக்கு வந்து டயலாக் சரியாக கேட்க மாட்டேங்குது சார்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இல்லை சப்போஸ் நீங்கள் அதை உணர்றீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களோட சப்வூஃபர் வந்து ஓவர் ஷேடோ பண்ணுது எல்லாத்தையும் தான் அர்த்தம். அதாவது நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் சீக்வன்ஸில் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குதுன்னா அந்த எக்ஸ்ப்ளோஷனோட இம்பேக்ட் வந்து நீங்கள் வந்து உணரணும். அது வந்து நீங்கள் காதால் கேட்குறது வந்து அந்த ஸ்பீக்கர் பார்த்துக்கும். பட் சப்வூஃபர்லேருந்து வர்றது வந்து அதை நீங்கள் காதால் கேட்கக்கூடாது. நீங்கள் வந்து அது இம்பேக்ட்ஃபுல்லாக நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அந்த வைப்ரேஷனாக இருக்கட்டும், சின்ன அந்த வைப்ரேஷன்லேயே சின்ன டீட்டெயிலிங் இருக்கும். அது வந்து நீங்கள் இந்த மாதிரி ஹை அண்ட் சப்வூஃபரில் மட்டும்தான் நீங்கள் வந்து அது அனுபவிக்க முடியும். வேறு எந்த சப்வூஃபர்லேயும் நீங்கள் வந்து அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு சின்ன வைப்ரேஷன் கூட ஒரு டக்குன்னு ஒரு மைக்ரோ செகண்டில் வந்து போகும். ஸோ அந்த சின்ன நுவான்சஸ்லாம் வந்து இந்த சப்வூஃபர் சூப்பராக ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக அட் த சேம் டைம் பவர்ஃபுல்லாக அட் த சேம் டைம் ரொம்ப சட்டிலாகவும் அது வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஹை அண்ட் சப்வூஃபர்ஸ் போகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அதோட ப்ரிசிஷன் வந்து அந்த ட்ரைவ் ப்ரிசிஷன் இந்த டைமில் வந்துட்டு அது வைப்ரேட் ஆகணும். டக்குன்னு அந்த பேஸ் வந்து முடிஞ்சிருச்சு, அந்த நோட் வந்து முடிஞ்சிருச்சுன்னா உடனே அந்த இடத்துல டிஸ்க் பிரேக் அடித்த மாதிரி அது ஸ்டாப் ஆகணுன்றது வந்து இன்னும் ரொம்ப ப்ரிசைஸ்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சப்வூஃபருக்கு வந்து இது பேசிக். நீங்கள் வந்து நார்மலாக இருக்கிற சப்வூஃபர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நம்ம டிரைவ் வச்சு தான் அதோட பவரை வந்து நம்ம வந்து கணக்கீடு செய்வோம். பட் இந்த மாதிரி சப்வூஃபர்ஸ்லாம் வந்து 10 inch சப்வூஃபரே வந்து பயங்கரமாக மற்ற பிராண்டோட 15 inch சப்வூஃபரை தூக்கி சாப்பிட்டு போயிடும். ஸோ அந்தளவுக்கு நம்ம ஹை எண்டில் போக டிரைவ் வந்து இட் டசன்ட் மேட்டர். டிரைவும் ஒரு விஷயம் இருக்குது, பட் அதோட ப்ரிசிஷன் வந்து பக்காவாக இருக்கும்னு சொல்ல வரேன். இந்த சப்வூஃபருக்கும் ஒரு நார்மல் சப்வூஃபரும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா, இந்த நார்மல் சப்வூஃபர் வந்து நான் சொல்கிற அந்த எக்ஸ்ப்ளோஷனோட எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். அதாவது ஒரு 10 hertz வந்து பேஸ் வந்து ஹிட் ஆகும் போது அது ஒர்க்கே ஆகாது. ஏன்னா அதோட நார்மலாக நீங்கள் வந்து லோ எண்ட் சப்வூஃபரோ இல்லை மிட் பட்ஜெட்டில் இருக்கிற சப்வூஃபர்லாம் வந்து 40 hertzலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கு உண்டான சவுண்டு வந்து லேபில் அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது
10 ஹெர்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா 10 ஹெர்ட்ஸ் to 40 ஹெர்ட்ஸ் உங்களுக்கு சவுண்டே கேட்காது. அதுக்கப்புறம் வர சவுண்டு வந்து ஒரு மாதிரி நீங்கள் சப்போஸ் கிராஸ் ஓவரோ இல்லை அந்த டைமில் நீங்கள் வந்து சப்வூஃபருக்கு சரியான கேலிப்ரேஷன் நீங்கள் வந்து பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கு கீழே இருக்கிற பேஸையும் அது எடுத்து என்ன பண்ணணும்னா ஒரு மாதிரி உதற ஆரம்பிச்சிடும், டிஸ்டார்ஷன் பயங்கரமாக க்ரியேட் ஆகும். அண்ட் நீங்கள் அந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கு உண்டான அந்த பேஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் தேவையில்லாத சவுண்டெல்லாம் வந்து சப்வூஃபர்லேருந்து வரும். ஈவன் அது வந்து எந்த எக்ஸ்டெண்ட்டுக்கு போகும்னா நார்மலாக சைலண்ட்டாக இருக்கிற சீன்லேயும் வெறும் டயலாக் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அப்போவும் சப்வூஃபர்லேருந்து ஒரு மாதிரியான வைப்ரேஷனோ இல்லை ஒரு மாதிரி ரேட்லிங் நாய்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் வந்து அந்தளவுக்கு ப்ரிசைஸ்டாக இல்லை, அந்த ட்ரைவ் ப்ரிசிஷன் வந்து அந்தளவுக்கு ப்ராப்பராக அலைன் ஆக மாட்டேங்குதுன்றது தான் அர்த்தம். நம்ம என்னதான் அது கிராஸ் ஓவரில் நம்ம கரெக்ட் பண்ணாலும் கேலிப்ரேட் பண்ணாலும் அந்த சப்வூஃபர்ஸோட ஆக்சுவல் பிஹேவியரை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஏன்னா அதோட முடிஞ்சது அவ்வளோதான். ஸோ அந்த அளவுக்கு தான் ப்ரிசிஷன் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும். பட் இதெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. டயலாக் டெலிவரிலாம் ரொம்பவே க்ளீனாக இருக்கும். எந்த இடத்துல பேஸ் வேணுமோ அந்த இடத்துல மட்டும் கரெக்டாக அந்த நோட்டை வந்து ப்ராப்பராக அதை ரீட் பண்ணி உங்களுக்கு அந்த பேஸ் சட்டிலாகவும் இம்பேக்ட்ஃபுல்லாகவும் கொடுக்கும். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம இந்த சப்வூஃபர்ஸ்லாம் கொண்டு வரோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேஸ் வந்து அது நம்ம காதால் கேட்கக்கூடாது, வெறும் நம்ம உணர தான் செய்யணும். அண்ட் அந்த வைப்ரேஷனும் வந்து ரொம்ப சட்டிலாக இருக்கணும், பட் பவர்ஃபுல்லாகவும் இருக்கணும். அண்ட் நீங்கள் என்கிட்ட வந்து ஒரு 20 வருஷம் இல்லை 15 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா எனக்கு வந்து பேஸ் வந்து எனக்கு நல்ல அந்த தம்பிங் சவுண்ட் வந்து டம் டம் டம்னு கேட்கணும் சார், அப்படி இருக்கணும் பேஸு, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும், நல்ல காதால் கேட்கணும், அது அந்த தம்பிங் சவுண்டு வந்து நல்லா ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் என்கிட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அப்போ நான் என்ன சொல்லியிருப்பேன்னா எனக்கு வந்து நல்ல ஹார்ட் பவுண்டிங் செஸ்ட் பவுண்டிங் பேஸ் வேணும், அப்படியே நெஞ்சில் வந்து அடிக்கணும் சார், அது அந்த ஏரை வந்து நான் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போ என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு பேஸ் வந்து ரொம்ப சட்டிலாக கூலாக நல்ல பவர்ஃபுல்லாக இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கணும். அக்ராஸ் த ரூம் வந்து 4 நூக் அண்ட் கார்னரும் அது வந்து பரவலாக இருக்கணும். அட் த சேம் டைம் எனக்கு அது ரொம்ப என் பாடியில் வந்து அது ரியாக்ட் பண்ணக்கூடாது, பட் ஐ ஷுட் ஃபீல் த பேஸ் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் அந்த ப்ரிசிஷன் வந்து நல்ல பக்காவாக இருக்கணும் சார், தேவையில்லாத இடத்துல எனக்கு பேஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே இந்த ஹோம் தியேட்டர் செக்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து இதை அனுபவிச்சிருப்பாங்க. நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா அவங்களோட அந்த மெச்சூரிட்டி வந்து வேறு மாதிரி இருக்கும். பட் இன்றைக்கி இருக்கிற கஸ்டமர்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா டோட்டலாக அவங்களோட பர்செப்ஷனே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹியரிங்லேயோ இல்லை லிசனிங்கில் வந்து ஒரு மெச்சூரிட்டி வரும்போது அப்போ தான் வந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு சிஸ்டமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். அண்ட் இதில் இருந்து வர அந்த பேஸ்லாம் வந்துட்டு ரொம்பவே ப்ரிசைஸ்ட், ரொம்பவே பக்காவாக இருக்கும். அதில் எந்த விதமான குவாலிட்டியும் வந்து குறையே இருக்காது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ரெண்டாவது வந்து இந்த ரூமுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய மேசிவ் சப்வூஃபர் வந்து தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னோடய கருத்து. நீங்கள் சின்ன பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் வந்து தண்ணி நிறைய வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தண்ணியை ஊற்றுனீங்கன்னா அது ஓவர்ஃப்ளோ ஆகும். நம்ம வந்து வெசலை கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிட்டு அதில் நம்ம வந்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு வேணுமோ நம்ம எப்படி வேணாலும் அது வந்து ஊற்றிக்கலாம், அது ஓவர்ஃப்ளோ ஆகாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா போடுற ஒரு நல்ல சப்வூஃபர் போட்டோன்னா எனக்கு வந்து அது டோன் டவுன் பண்ணி இந்த ரூமுக்கு வந்து எந்த அளவுக்கு அது வேணுன்றதை நான் வந்து ஈஸியாக அதை கேலிப்ரேட் பண்ணிப்பேன். இந்த ஆடியோ இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டோன்னா நம்ம ப்ரைஸஸ்லாம் வந்துட்டு ஒன்றுத்துக்கும் பார்த்துட்ருக்க முடியாது. நம்ம பட்ஜெட்டில் இது வருதா இல்லையா இது நோக்கியே தான் நம்ம போக வேண்டியது இருக்கும். அண்ட் இந்த சப்வூஃபர்ஸ்லாம் வந்துட்டு இந்தியாவிலேயே வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஹோம் தியேட்டர்ஸ்லாம் கொஞ்சம் மிட் பட்ஜெட்லேருந்து கொஞ்சம் மேலே இருக்கிற ஹோம் தியேட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சப்வூஃபர் இல்லாமல் எஸ்விஎஸ் பிராண்ட் இல்லாமல் இருக்கவே இருக்காது. நிறைய பேர் வந்து எஸ்விஎஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா நம்மளுக்கு வந்து அந்த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சவுண்டு வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்கிறதுனால தான் நம்ம பண்ணுறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் வந்து எதுக்குமே வந்து ஒரு எல்லையே கிடையாது. ஸோ இந்த சப்வூஃபர் வந்து கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா இருக்குது. இதுவே 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா சப்வூஃபர்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்துட்டு வாங்கி நம்ம ஹோம் தியேட்டரில் போட்டு நம்ம வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா அதுக்கு உண்டான பட்ஜெட் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுவும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் போகிறோம். இந்த ஆடியோ இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸ் வாங்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அதோட ப்ரைஸிங்கும் ஜாஸ்தியாக இருக்கும், அதோட குவாலிட்டியும் வந்துட்டு பக்காவாக அதோட அலைன் ஆகும். ஸோ நம்ம ஜாஸ்தி விலை கொடுத்துட்டு கொஞ்சம்
மீடியோகோர் ப்ராடக்ட் வந்து வாங்குற மாதிரிலாம் இருக்காது. அதனால தான் நான் வந்து எப்போவுமே சொல்லுவேன், நீங்கள் ஸ்பீக்கர்ஸ் வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை சப்வூஃபர்ஸ் வாங்குறதா இருந்தாலும் சரி, அதை வந்து ஒரு தடவை ஆடிஷன் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு எந்த இடத்துலையும் நீங்கள் இருக்கிற லொக்காலிட்டியில் சப்வூஃபரோ இல்லை அந்த ஸ்பீக்கரோ இல்லைனா நிறைய ரிவ்யூஸ் பாருங்கள். முக்கியமாக நெகட்டிவ் ரிவ்யூஸை பாருங்கள். என்ன சொல்ல வராங்க, நெகட்டிவிட்டி என்ன இருக்குது அதில் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அது எதனால் அவங்க வந்து அதை நெகட்டிவாக சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்பீக்கரோட பிளேஸ்மெண்ட் வந்து சரி இருந்திருக்காது, இல்லை ப்ராப்பராக கேலிப்ரேட் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபோரமில் போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டிஸ்கஷன்ஸ் இருக்கும் நிறைய. அதாவது ஒரு யூசர் வந்து நான் இந்த பிஎன்டபிள்யூவில் ஒரு ஸ்பீக்கர் வாங்கினேன், இது போட்டேன், ஆனால் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, இதில் வந்து இந்த மாதிரி ஒரு சவுண்ட் வருது, அது இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு போடுறாருன்னு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன்னா, கீழே எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. நீங்கள் இது பண்ணிங்களா, இதை ப்ராப்பராக கேலிப்ரேட் பண்ணிங்கன்னா, இதோட கிராஸ் ஓவர் செட்டிங்ஸ் என்ன வச்சுருக்கீங்க, இதோட லெவல் வந்து டிபி லெவல் எவ்வளோ வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து உங்களோட செட்டப் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, நாங்கள் பார்த்து சொல்கிறோன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க நிறைய இன்புட்ஸ் வந்து கொடுக்கும்போது நீங்கள் அதை படிக்கும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். ஸோ இந்த ஸ்பீக்கர் நம்மளுக்கு செட் ஆகுமா ஆகாதா, இந்த சப்வூஃபர் வந்து செட் ஆகுமா ஆகாதான்றது நிறைய நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க. இப்படி தான் உங்கள் நாலேஜ் வந்து இந்த ஆடியோ செக்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஜாஸ்தி பண்ணிக்க முடியும். அப்படி தான் நானும் வந்து ஃபோரம்ஸ் படித்து தான் இன்றைக்கும் எனக்கு எதனா டவுட்னா ஃபோரம்ஸ்க்கு தான் நான் போவேன் தவிர்த்து இண்டிவிஜுவல் ரிவ்யூவரை நம்ம வந்து பார்க்கும்போது அவங்க வந்து அந்த ப்ராடக்டை தான் வந்துட்டு பேஸ் பண்ணி சொல்லுவாங்க தவிர்த்து அதில் இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி வந்து சொல்கிறதே கிடையாது யாரும். ஸோ நானுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து ப்ரெசென்ட் தான் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நெகட்டிவிட்டின்னு நான் சொல்லணுன்னா இது உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா அதை பொறுத்து தான் அந்த நெகட்டிவிட்டி இருக்குது. நீங்கள் எந்த இடத்துல இதை ப்ளேஸ் பண்ணுறீங்க, ஒரு சில டைமில் இதோட பிளேஸ்மெண்ட் நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணலனா, இல்லை இதை ப்ராப்பராக கேலிப்ரேட் பண்ணலனா, இல்லை இதோட டிஎஸ்பி செட்டிங்ஸ்லாம் ப்ராப்பராக பண்ணலனா இதுலேருந்தும் உங்களுக்கு டிஸ்டார்ஷன் தான் வரும். ஸோ டிஸ்டார்ஷன்லாம் வராமல் எந்த ஸ்பீக்கரும் இருக்காது. அதை ப்ராப்பராக நீங்கள் வந்து செட்டப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதிலேருந்து ஒரு நல்ல பேஸ், நல்ல பக்காவான ப்ரிசைஸ்டான பேஸ் வந்து கண்டிப்பாக வரும். அந்த பேஸை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து சப்போஸ் இந்த மாதிரி சப்வூஃபர் மட்டும் வேணும், நீங்கள் எக்ஸிஸ்டிங் ஹோம் தியேட்டர் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த சப்வூஃபர்ஸை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நிறைய எஸ்விஎஸ் பிராண்டும் நாங்கள் வந்து ஒவ்வொரு ப்ராடக்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். எல்லாமே வந்து எங்களோட வேர் ஹவுஸில் இருக்குது. அந்த ஒவ்வொரு சப்வூஃபருக்குமே நான் தனித்தனியாக வீடியோ போடுறேன். ஒவ்வொரு மாடலுக்கும் அதில் என்ன ப்ரோஸ் இருக்குது, அதில் என்ன நீங்கள் எதிர்பார்க்கலாம், அதில் என்ன நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, இது எல்லாமே வந்து தெளிவாக ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அந்த சப்வூஃபர்ஸ்லாம் உங்களோட பட்ஜெட்டில் வந்ததுன்னா தாராளமாக நீங்கள் வந்து கண்ணு மூட்டு வாங்கலாம். ஸோ அந்த அளவுக்கு குவாலிட்டியெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இந்த சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் இதுவுமே வந்து நீங்கள் வந்து டெடிக்கேட்டட் ஹோம் தியேட்டர் வச்சுருந்தீங்கனாலும் சரி, இல்லை லிவிங் ரூம் இருந்தாலும் சரி, சூப்பராக இது வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். உங்களுக்கு சப்போஸ் இந்த சப்வூஃபர் வேணுன்ற ஐடியா உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் எங்கள் ஷோரூமில் வந்து இந்த சப்வூஃபர்ஸை வாங்கிட்டு போகலாம். இல்லை அவுட் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களோட லொக்கேஷனுக்கே நாங்கள் வந்து டெலிவர் பண்ணுவோம். அண்ட் இதோட இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். அண்ட் உங்களை விட்டு விடைபெற்று போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட தாட்ஸை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.